அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம நேரா வகுப்புக்கு போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. மிகவும் முக்கியமான அணி. கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 ஏவா இருக்கட்டும், மற்றும் இதர யுஜிடிஆர்பி எதுல இருந்தாலும் இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. அ ஒரு திருக்குறள் குடுத்துட்டு இது என்ன அணின்னு கேட்பாங்க. இல்லன்னா இத இந்த அணியோட விளக்கத்த குடுத்து இது என்ன அணின்னு கேட்பாங்க. இல்ல சொற்பொருள் பின்வரும் நிலை அணி என்னன்னு கேட்பாங்க. சரி எப்படி கேட்டாலும் நம்ம என்னன்னு பார்ப்போம். முதல்ல அணிங்கிறது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அணி என்பது என்ன? அணின்னா ஒண்ணும் இல்ல அழகு. அணின்னா என்னது? அழகு. அதாவது ஒரு பெண்ணானவள் எப்படி அணிகலன்கள் அணிந்து கொண்டு தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறாளோ, அதுபோல கவிஞர் பாடலை அழகாக்க பயன்படுத்துவதுதான் அணி. வேற ஒன்றும் இல்ல. சரி, இப்ப நம்ம என்ன அணி பார்க்க போறோம்? பின்வரு நிலை அணி. அது என்ன பின்னாடி வரும்? ஒரு பொண்ணு போயிட்டே இருக்கு. பின்னாடியே ஒரு பையன் போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சொல்லும், "உனக்கு வேற வேலை வாய்ப்பே இல்லையே? ஏன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க?" அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஒ ஒ பின்னாடி வந்துகிட்டே இருக்குன்னா, தொடர்ந்து கொண்டே இருப்பதுதான். அப்ப எது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல், பொருள். அப்ப சொல்லும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதற்கான அதே பொருளும் பின்னாடி வந்துட்டே இருக்கும். அவ்வளவுதாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப எடுத்துக்காட்டு ஒரு சினிமா பாட்டு பார்க்கலாங்களா வழக்கம் போல? பாருங்க. திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து, திரும்ப திரும்ப பேசி பேசி, திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா? திரும்ப திரும்ப கடிதம் போட்டு, திரும்ப திரும்ப இதயம் கேட்டு, திரும்ப திரும்ப உயிரை கொல்லும் நினைவு காதலா? இமைக்கும் வேணாம். நமக்கு அது தேவையில்ல. இப்ப பாருங்களேன். இது ஒரு பாட்டு. இதுல எந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்திருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க. திரும்ப, 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 திரும்ப என்ற சொல். அப்ப திரும்ப என்ற சொல் மீண்டும் மீண்டும் வருதுங்க. மீண்டும் மீண்டும் அந்த சொல் எந்த சொல்? திரும்பங்கிற சொல் மீண்டும் மீண்டும் வருது. ஓகேங்களா? அந்த சொல்லுக்கான பொருள் என்ன? திரும்ப திரும்பங்கிறதுக்கு வந்து என்னன்னா, மீண்டும் மீண்டும்னு அர்த்தம். இல்லன்னா அது திரும்ப திரும்பங்கிறது தான் அர்த்தம். அப்ப திரும்ப திரும்ப என்ற சொல் மீண்டும் மீண்டும் என்ற பொருளை குறிக்கிறது. எது? மீண்டும் மீண்டும் என்ற அந்த பொருள தான் குறிக்குது. அப்ப திரும்ப திரும்ப பார்த்து, திரும்ப திரும்ப பேசி, திரும்ப திரும்ப காதல் சொல்லணும். நமக்கு அதெல்லாம் திரும்ப திரும்ப கடிதம் போட்டு அப்ப திரும்ப திரும்பங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வந்து, திரும்ப திரும்ப என்ற பொருளை குறிப்பதால், இது என்னது? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. புரியுதுங்களா? நிறைய பாட்டு இருக்குங்க. நிறைய சினிமா பாட்டு இருக்கு. புரியுதுங்களா? அது நமக்கு தேவையில்ல. நமக்கு ஒரு பாட்டு போதும். ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப முக்கியம். சீக்கிரமா முடிக்கணும் கிளாஸ். அடுத்தது பாருங்க. எடுத்துக்காட்டு போலாங்களா? இதுதாங்க எடுத்துக்காட்டு. இந்த மாரி திருக்குறள் தாங்க எடுத்துக்காட்டு வரும். "நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல்." அப்ப எந்த சொல் அதிகமா வருது பாருங்க. நாடி, நாடி, அப்ப நாடி. புரியுதுங்களா? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும், வாய் நாடி. அப்போ நாடிங்கிற வார்த்தை தான் இதுல என்னது? மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. அப்ப எந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு? சொல்லுங்க எந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு? நாடிங்கிற அந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. சரி. இப்ப நோய் நாடி, நமக்கு ஒரு நோய் வருது. அந்த நோய என்ன செய்யணும்? நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணணும். ஆஹா! நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு. தலைய கிர்ன்னு வருது. இப்ப நமக்கு சர்க்கரை வந்திருக்கலாம். அப்படின்னு முதல்ல ஆய்ந்து அறியணும். அப்ப இந்த இடத்துல நாடிங்கிறது எத குறிக்குது? ஆய்ந்து அறிதல், ஆராய்ந்து அறிதல். சரி. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க. நோய் முதல் நாடி. முதல் நாடினா அது ஏன் நமக்கு வந்தது? இந்த இடத்துல வர நாடிய பாருங்க. அது ஏன் நமக்கு வந்தது? அது எப்படி வந்தது? அப்ப இது என்னது? அதோடைய காரணத்தை ஆராய்ந்து அறிதல். அப்ப இங்கேயும் அந்த நாடிங்கிறது எத குறிக்குது? ஆராய்ந்து அறிதல தான் குறிக்குது. சரி. நோய் வந்துருச்சு. அந்த நோய் எந்த காரணத்தால வந்திருக்கு? புரியுதுங்களா? அதிகமா சாப்பிட்டோம். உடற்பயிற்சியே செய்யல. அதனால அந்த சர்க்கரை வந்துருச்சு. அது தணிக்கும் வாய் நாடி. அப்ப தணிக்கும்னா அதுக்கு என்ன மருந்து? அதுக்கு என்ன மருந்து? அப்படிங்கிறதையும் நாடுனா இங்கேயும் ஆராய்ந்து அறியணும். அப்ப நோய் வந்துருச்சு அப்படின்னா விட்டுருவோமா? அதுக்கான மருந்து ஆராய்ச்சி பண்ணுவோம்ல. இதுக்கும் ஆராய்ந்து அறிதல் தான் பொருள். ஆராய்ந்து அறிதல், ஆராய்ந்து அறிதல். அப்ப நாடி என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஆராய்ந்தறிதல், ஆராய்ந்தறிதல், ஆராய்ந்தறிதல் என்ற பொருளை தான் குடுக்குது. இதுக்கு பேரு தான் சொல், பொருள். சொல், பொருள், பின்வரு நிலையணி. புரியுதுங்களா?
ஒரு பாடலில் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தான் மீண்டும் மீண்டும் கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துக்குள் எல்லாம் தலை. அப்ப செல்வம் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து அந்த செல்வம் என்ற பொருளை தான் குறிக்கும். புரியுதுங்களா? இது மாதிரி நிறைய திருக்குறள் இருக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சினிமா பாடலோட ஒரு அணியை நாம கண்டிப்பா புரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் விஜய் தமிழ்.